ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 2 கேஜி வெனிலா ஃப்ளேவர் ஈஸியான ஒரு கேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட் ஒர்க்ஸ் வந்துருந்தது. அந்த டைமண்ட் டிசைன் போடுறதுக்காக நான் வந்து ஆல்ரெடி மோல்டு வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் ஃபுல்லாக போட்டு எடுத்திருந்தேன். ஈஸியாக இருந்தது. ரொம்ப நாள் முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ செய்யும் போது என்னென்னா கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. கை ஆடிட்டே இருந்ததில் ஒரு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளில வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டாட் டாட்டாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த பேர்ல்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டாப்பரை முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து சரி, ஓகே, முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிடலான்னு ப்ளேஸ் பண்ணேன். கஸ்டமர் கொடுத்த டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் தான் இருந்தது. பட் எனக்கு பிங்க் கலர் வைக்கும் போது அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் ரெட் வச்சுருந்தேன். அப்பயும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அந்த கேக் பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக நல்லா இருந்தது. எப்பயுமே நம்ம ஒயிட் லைட்டில் தான் எடுக்கிறோம். இந்த வாட்டி வார்ம் லைட்டில் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன் மோட். பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த ஸ்ட்ராஸ் வந்து பேப்பர் ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு அது கிடைக்கல. பிளாஸ்டிக் தான் கிடச்சிருந்தது. பட் அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நம்ம தமிழ்நாடு ஓவரால் ஃபுல்லாக வந்து கேக் வந்து கொரியர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.